பையனுக்காகவா? பிறந்த தேதி, பிறந்த ஆமாங்க. நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. 23 23 12 12 2023 23ங்க. 2023. பிறந்த ஆமாங்க. நேரம் காலையில 8:04ங்க. 8:04 சார் ஆமாங்க. ஏஎம். பிறந்த இடம் ஆ கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மேச ராசிங்க. மேஷ ராசி, பரணி பரணி நட்சத்திரம். நட்சத்திரம், லக்னம் வந்து தனுஷுங்க. தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? இல்ல பையன் எப்படி இருப்பான் ஏங்க, அருமையான அப்படிங்கிற. ஜாதகங்க, அட்டகாசமான ஜாதகம். நன்றிங்க. இந்த குழந்தையை பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்க. ஓகேங்க. அருமையான ஜாதகம். சூரிய சந்திரர்கள் எப்போது குருவின் தொடர்புகளில் இருக்கிறாங்களோ அது மிகப்பெரிய உயர்நிலை ஜாதகம். ஓகே. சாதிக்க பிறந்த ஜாதகம். ஓகே. 3ஆம் இடத்தில் 11ஆம் இடத்தில் அவயோகர்கள் அமர்ந்து சூரியனும் புதனும் தர்மகர்மாதிபதிகளாகி லக்னத்திலேயே புதன் திக்பலமாகி தர்மகர்மாதிபதி யோகத்தோடு குருவின் பார்வையில் இருக்க வளர்பிறை சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கின்ற அமைப்பில் 5, 9, 11 எல்லாம் அட்டகாசமாக இருக்கிற ஜாதகம். சுக்கிரதசை வேற 11ஆம் வயசுலேயே முடிஞ்சு போகுது. சரிங்க. இந்த பிள்ளையை பெற்றதுக்காக பெருமைப்படுவீங்க. சார் எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு இதுனா 5ல குரு இருக்காங்க, வக்ரம் இருக்கு. ஏங்க வக்ரம்ன்றதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. வக்ரம் ஒன்றுமே கிடையாதுங்க. சேஷ்டாபலம்னு சொல்லப்பட்டு ஷட்பலத்தில் ஒரு சாதாரண ஒரு விஷயமா சொல்லப்பட்டது அமைப்பு. இன்றைக்கு வக்ரத்தை பிடிச்சிக்கிட்டு எல்லா வக்ரம்ன்றது ஒரு மாய தோற்றம். சரிங்க. கிரகமே பின்னாடி போயிடுதா என்ன? என்னைக்காவது நான் வக்ரத்தை பற்றி பேசியிருக்கிறேன்னா? இல்லைங்க. ஏங்க ஓரளவுக்கு நல்ல அனுபவமும் ஜோதிடத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஜோதிடத்தை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கின்ற நான் ஓரளவுக்கு ஒரு ஞானம் ஒரு அனுபவம் எல்லாம் வந்துருச்சு இல்லையா? என்னைக்காவது வக்ரத்தை பற்றி பேசியிருக்கிறேன்? 6000 வீடியோ என்னமோ போட்டிருக்கோம். வக்ரத்தை பற்றி 6 வீடியோ கூட நான் போட்டிருக்க மாட்டேன். 2 வீடியோ இருக்கும். சரிங்க. வக்ரம்ன்றது எதுக்கு நீங்கள் வக்ரம்னு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க எல்லாரும்? யார் உங்களுக்கு வக்ரத்தை சொல்லி கொடுத்தது? வக்ரமானா என்ன சொல்லுங்க? வக்ரமானா என்ன? கேசா இல்லைங்க சார். இல்லை நீங்கள் இப்போ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. வக்ரம், ஐயோ குரு வக்ரம் ஆயிடுச்சுங்க. வக்ரமானா என்ன? ஜாதகம் அவ்வளோதானா? டோட்டல் பீட ஜாதகமா? இல்லைங்க அப்படி இல்லைங்க. அப்புறம் ஏன் அந்த வக்ரம்ன்றீங்க? எவ்வளவோ மாணவர்களுக்கு எவ்வளோ ஃபாலோயர்களுக்கு உண்மை ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக அளந்து எந்த இடத்துலையும் நானே சொன்ன சில விஷயங்களை அப்படி மாற்றி பேசாத ஒரு அமைப்பில் இருக்கிற ஜோசியன்னா. வக்ரத்தை பற்றி நான் எங்கேயுமே பேசுறது இல்லையே. எங்கே பேசுனேன்னு நீங்கள் பார்த்தீங்க? வக்ரத்தை பற்றி எந்த பலன்லையாவது உங்கள் பையனுக்கு இந்த கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னு என்னைக்காவது பலன் சொல்லியிருக்கிறேன்னா? இல்லைங்க. என்னங்க அருமையான யோக ஜாதகம். சரி, அடுத்த கேள்வியை கேளுங்க. பையன் பிறந்ததுல இருந்தே மாமனார் வீட்டுல தான் இருக்கிறாங்க. சரி. இன்னும் வந்து பூர்வீக சைடு வரலைங்க. சரி. ஒய்ஃபு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு பையன் பிறந்ததுல இருந்தே அங்கேயே தான் இருக்காங்க. சந்திரன் வலுத்திருக்கு, சூரியன் 2ஆம் இடத்தை வலுத்திருக்கு. சந்திரன் எப்படி வலுத்திருக்கு? சந்திரனை ஒரே நேரத்தில் குரு சுக்கிரன் 2 பேரும் தொடர்பு கொள்றாங்க. சூரியனை விட சந்திரன் தான் சுபத்துவமாக இருக்கிறார். சரி, அம்மா வழி சப்போர்ட்டு மாமனார் வழி சப்போர்ட்டு கொஞ்சம் அதிகம்தான். மற்றபடி உங்கள் 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றது உங்கள் ஜாதகத்தில் தெரியும். தகப்பனை பிரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக தகப்பனை பிரியாது. தாயும் தகப்பனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாதகம். தாய் வழி அமைப்பு கொஞ்சம் கெத்தாக தான் இருக்குது. ஆமாங்க. சரி, அது உங்களுக்கே தெரியுமே. உங்களுடைய பொருளாதார நிலைமைகள் எதனா பிரச்சனையாக இருக்கலாம். இல்லைங்க, பொருளாதார நிலைமை இல்லைங்க. வேற என்ன பிரச்சனைன்றது உங்கள் ஜாதகத்தில் தானே தெரியும். குழந்தை ஜாதகத்தில் போய் எப்படி அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏன் சண்டைன்னு கண்டுபிடிக்கிறது? குழந்தை ஜாதகத்தில் அம்மா அப்பா பிரிவாங்களான்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்க. குழந்தையோட ஜாதகத்தில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சண்டைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? அது முடியாதுங்க. உங்கள் 2 பேரையும் இந்த குழந்தை பிரியாது. சரிங்க. சனியும், அதாவது சனி சிம்மத்தை பார்த்தாலும் கூட சூரியன் குருவை பார்த்து 9ஆம் இடத்தை குரு பார்த்து வலுத்த ஜாதகம். சுக்கிரதசை நடக்கிறது ஒரு சில விஷயங்களை. குழந்தைக்கு இன்னும் மனமே வரல. 2 வயசு குழந்தைக்கு என்ன மனம் வர்றது 13 வயசு ஆகும். இன்னும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்பான்னு மட்டும்தான் சொல்றாங்க. அதை தாண்டி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. 11 வயசு வரைக்கும் சுக்கிரதசை நடக்குது. அப்பா சில விஷயங்கள், ஏன்னா 2ஆம் இடம் கெட்டு போயிருந்தா தான் பேச்சு வராது, அப்படி இப்படின்னு இருக்கும். சரிங்க. சுக்கிரதசை என்னதான் இருந்தாலும் அவர் 6ஆம் அதிபதி.
அவருடைய 6ஆம் ஆதிபத்திய சில பலன்களை அவர் கொடுத்து தான் செய்வார். இப்போ நடக்கிறது சுக்கிரதசையில் குரு புக்தி, அதற்கப்புறம் குருதசையில் சனி புக்தி, குருதசை புதன் புக்திக்கு பிறகு நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த ஜாதகம் நல்ல அருமையான ஜாதகம். உங்களுடைய பிரச்சனைகள் உங்கள் பிரச்சனைகள் தான். உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கும், இப்போ ஜென்மச்சனி நடக்குது, உங்களுக்கு என்ன ராசியோ உங்கள் மனைவிக்கு என்ன ராசியோ, உங்கள் மனைவி குழந்தை மனைவி கணவனுக்குள்ளே என்ன தசாபக்திகள் நடக்குதோ தெரியல. இந்த அமைப்பில் 11 வயசு வரைக்கும் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் தடைகள் அம்மா அப்பா கிடையே சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் கூட சூரிய திசையிலிருந்து தாய் தகப்பனோட அருமையாக இருக்கக்கூடிய வலிமையான யோக ஜாதகம். இன்னும் ஒரு வருஷம் 1.5 வருஷம் தான் ஜென்மச்சனி நடக்கிற வரைக்கும். குழந்தைக்கு ஜென்மச்சனி நடக்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில பின்னடைவுகள் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுவது கண்டிப்பாக இயற்கை. ஆனால் அதை கூட வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றதுனால பெரிய சோதனைகள் வராது. இந்த குழந்தையை பெற்றதுக்காக கண்டிப்பாக பெருமைப்படுவீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் எல்லாமே செவ்வாய் திசை கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் வாழ்க்கையில் எதையும் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் நல்ல விதமாக அனுபவிக்கக்கூடிய யோக ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இந்த குழந்தையால் நீங்களும் நல்லா இருப்பீங்க. சில பேர் குழந்தைகள் பிறந்த உடனேயே அம்மா அப்பா நல்லா இருக்கிறது இந்த மாதிரியான ஜாதகத்தில். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களுக்குள்ள பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள்னு வர்றது தற்காலிகமானது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்